Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஏகப்பட்ட பேர் இந்த காலேஜ் பத்தி அப்படியே ருட்டீனாவே வந்து கமெண்ட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். ப்ரோ பிரசிடென்சி காலேஜுக்கு வந்து இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ண உடனே எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டுமே இந்த காலேஜில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ருட்டீனாகவே இந்த கமெண்ட் வந்து வந்துட்டு இருந்தது. உங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பிரசிடென்சி காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, சண்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு நைட்டு 12 மணிக்கு தான் தெரிய வந்தது. அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணணும், அந்த பிடிஎஃப் வந்து எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது A to Z உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நண்பா. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புளாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா எப்படி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து எடுக்கணும், ஒவ்வொரு காலேஜுக்கும் போய்ட்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்து பாருங்கள். சரிங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே நண்பா, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க +2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு காலேஜ் யூஜிக்காக வந்து அட்மிஷன் போட்ட ஒரு நபர்களாக தான் கண்டிப்பாக இருப்பீங்க. உங்களுக்கான கவுன்சிலிங்கான ஒவ்வொரு ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜ் வைஸ் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜ் தான் நிறையா 90s கிட்ஸோடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து உயர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிரசிடென்சி காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கிறேன். பிரசிடென்சி காலேஜ் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ளாஷ் நியூஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். சரிங்களா, இந்த ஃப்ளாஷ் நியூஸுங்கிற ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து யூஜி அட்மிஷன் 2023 to 24ஆம் ஆண்டு ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்பில் தான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட்டு, உங்கள் பேர் இருக்கா இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, நீங்கள் எத்தனாவது ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிற A to Z இந்த பிடிஎஃப்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அதை எப்படி வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து A to Z சொல்லியிருக்கிறேன். சரிங்களா, இதில் நம்ம ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜோடைய பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஜி அட்மிஷன் 2022 to 24 ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். The rank list does not want a seat அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. The admission is critically based on eligibility criteria and தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்மிஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ மேபி இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது முதல்ல சொல்ல முடியாது. சரிங்களா, அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் மூலியமாக நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட்டை வந்து அலகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரேங்க் லிஸ்ட்லாம் என் பேர் இருக்குது, நான் வந்து எலிஜிபிள் தான், நான் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வந்து இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அந்த ரேங்க் லிஸ்ட்லேயுமே நிறைய இந்த கவுன்சிலிங் மூலியமாக ஃபில்டர் ஆகி உள்ளே வந்து போவாங்க. சரிங்களா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் டச்சில் தான் நீங்கள் வந்து அந்த காலேஜில் வந்து சேர்றீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிக்கிற முடியும். சரிங்களா, இப்போ அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டு ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்திருப்பாங்க முன்னாடி, அதாவது நம்ம இந்தியன் ராணுவத்திலேருந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த லிங்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். நீங்கள் வந்து சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லிங்க் அப்படியே நீங்கள் வந்து லாங் டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். காப்பி பண்ணி குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி இதுக்கான பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ்னு கொடுத்துருப்பீங்க. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க, அதாவது உடல் ஊனமுற்ற நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. தமிழ் ஓரியன்ட், அதாவது இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு அந்த இதுலேருந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. என்சிசியில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு. ஜென்ரலாக இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டு 2வது பேஜில் தான் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்க பிரசிடென்சி காலேஜுக்கு வந்து BA தமிழ் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தமிழ் லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதே இது BA இங்கிலீஷ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 2வது லிங்க்கும், BA எக்கனாமிக்கில் தமிழ் மீடியத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லிங்க்கும், BA எக்கனாமிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லிங்க்கும், BA எக்கனாமிக்ஸில் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிங்க்கும்,
பிஏ ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்து தமிழ் மீடியத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லிங்க்கும், பிஏ ஹிஸ்ட்ரியிலே வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து நீங்கள் வந்து அதர்ஸில் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த லிங்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏகப்பட்ட வயசு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணிகிட்டே வராங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிஏ இங்கிலீஷ்க்கான ரேங்க் லிஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ண உடனே எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூட்டு போயிடும். நீங்கள் இந்த வீடியோ வந்து மொபைலில் பார்த்து மொபைலில் தான் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லிங்க் அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள். சரிங்களா? இந்த லிங்க் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து புதுசாக வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. புதுசாக க்ரோமாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்து என்டர் பண்ண கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பிடிஎஃப் வந்து இந்த இடத்துல ஷோ ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் போயிட்டு உங்களுக்கான நேம் லிஸ்ட் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிற A to Z நீங்கள் இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ஷோ பண்ணிட்டாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து யாரோட பேர் இருக்குது இல்லை A to Z அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ரேங்கில் வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாவியா ட்ரபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 99ல் இருக்கிறாங்க. அதே மாதிரி மீரா சுரேஷ்ன்னு இருக்கிறாங்க, ஸ்வேதா, பிரியங்கா அப்படின்னு சொல்லி இந்த காலேஜில் யாரெல்லாமே வந்து பிஏ இங்கிலீஷ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுடைய பேர் வந்து இந்த இடத்துல லிஸ்ட்டுக்கு வைஸ் இருக்குது. இப்போ இந்த ரீமார்க்கில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்டு டு பி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? பட் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ரீமார்க்குங்கிறது யாருக்குமே வந்து கொடுக்கல. சரிங்களா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எம்டி பாக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து டவுட் கேட்குறாங்க, ப்ரோ எனக்கு வந்து டூப்ளிகேட்னு வருது, எனக்கு வந்து டு பி வெரிஃபைட்னு வருது, அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறீங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு பண்ணுறேன். இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் ஒரு 1 or 2 hours கழிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து நம்ம சேனலை வந்து போஸ்ட் பண்ணுறேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். வீடியோ மட்டும் நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். சரிங்களா? அப்படிங்கிறதுனால அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்துமே வந்து டூப்ளிகேட்னு காட்டுது, என்னோடய மார்க் ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதனால என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படி வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அது எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது, அதுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது. அதை பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து தப்பிச்சிக்க முடியும். சரிங்களா? அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட்டு நம்ம வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் அதர் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் லிஸ்ட்டுன்னு ஒரு லிங்க் 2வது லிங்காக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் மதுரையாக இருந்தாலும் சரி, ராமநாடாக இருந்தாலும் சரி, சிவகங்கையாக இருந்தாலும் சரி, தஞ்சாவூராக இருந்தாலும் சரி, புதுக்கோட்டை, காரைக்குடி எந்த டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் இருந்தாலும் ஓகே, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் லிஸ்ட்டில் போயிட்டு கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை எனபிள் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நம்பருக்கு லிங்க் வந்து சைடில் வந்து வந்துடும். டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தான் இருக்கும். காலேஜ் பேர் மட்டும்தான் ஷோ ஆகுதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய ஃபோனில் வந்து ரைட் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப் மோட வந்து எனபிள் பண்ணிங்கன்னா தான் அந்த லிங்க் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? A to Z நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான ரேங்க் இது வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அமைச்சு கொடுத்துருக்கிறேன். அங்கே போய்ட்டு நீங்கள் ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போது இதை பற்றின உங்களுக்கு ஃபர்தராக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டுட்ருக்கிறோம். கவுன்சிலிங் வந்து ரொம்ப நெருங்கிட்டு இருக்குது. அட்மிஷன் போகக்கூடிய டயத்தில் எல்லாமே இசேவில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து பக்காவாக ப்ராப்பராக நீங்கள் எப்பயுமே வந்து உங்கள் கையில் வந்து வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.